ஹாய் மக்களே, வணக்கம். இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாழையிலே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாதம், பொங்கல், தேங்காய் சட்னி, பசங்களுக்கு மட்டும் முட்டை, நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலான்னு. இன்றைக்கி டியூஸ்டே வந்து கிருத்திகை எப்படி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்கலாம். சாம்பார் வச்சேன்னா அவ்வளோதாம்மா, எனக்கு லஞ்சே வேணாம், எனக்கு டிஃபன் கொடுத்துருங்க அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தால, சரி வெஜிடபிள் ரைஸ்னால் பசங்க பேசாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்காக வேண்டி அதை பண்ணிட்டேன். பொங்கலுமே யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக அப்படி போட்டு பொங்கல் வச்சுட்டேன். சீரகம், மிளகு கொஞ்சம் அதில் போட்டு பொங்கல் வேக வச்சுருவேன். அது கூட உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேணும்ட்டா இப்பயே கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அடுத்தது காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி அரியறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எல்லாமே போட்டே அரைச்சிருவேன். இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அரைச்சிருவேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தாளிக்கிறப்பையும் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்கலாம். அது வந்து ஒரு படம் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப த்ரில்லிங்கான படமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரொம்ப லவ் ஸ்டோரியாக இருக்கலாம். எனக்கு எப்படி பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு படம் சந்தோஷ் சுப்ரமணியம். அதில் ஜெனிலியா பண்ணுறது, அந்த துருன்னு பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே எத்தனை வாட்டி போட்டாலும் நான் நின்று அதை பார்த்துட்டு தான் அடுத்தது எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். என் வீட்டுக்காரருமே அதில் ஏதாவது ஒரு சாங் போச்சுன்னா, வைடா அம்மாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அவருக்கு. பசங்களுமே அதெல்லாம் பண்ணால் எனக்கு கூப்பிடுவாங்க, அம்மா இந்த பாருங்கள் உங்கள் படம் ஓடுது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த படம்னா இன்னுமே பார்த்துட்ருப்பீங்க திருப்பி அப்படின்னு சொல்கிறத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ வீட்டில் வந்து பச்சை மிளகாய் காலி. ஸோ அதை போயிட்டு தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு சட்னி பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸாக விசிட் பண்ண ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ பொங்கலுமே வந்து தாளித்து போட்டாச்சு. வீட்டில் உருக்கின நெய் நல்லா கெட்டியாக கமன்னு வாசம். மிளகை நசுக்காமல் போட்டுட்டேன், ஆனால் பாப்பா இன்றைக்கி எடுத்து வச்சுட்டா. இந்த குட்டி பொங்கலையுமே இன்றைக்கி மீந்துருச்சு. யாருமே பொங்கல் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பார்த்திங்களா, அந்த கெஸ்ட்டு இவங்க தான். எப்படி வந்தாங்கன்னு தெரில, ஆனால் அழகாக வந்தாங்க. கதவை திறந்து விட்டேன், வெளில போயிட்டாங்க. இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து சரி மணி பிளான்ட்டை வந்து பாட்டிலில் போட்டு வச்சிட்ருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற க்ளீனான தண்ணியில் அது அப்படியே மெல்லமாக வளருது. வெளியில் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போகிற போக்கில் லைக்கை தட்டி விட்டு போங்க. பாய்.